கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான் இந்த சங்கீத பகுதி. அநேகர் இதை பாராம படிக்கிறது நாம் வழக்கம். ஆனால் எந்த அளவு இதில் தியானமாக இருக்கிறோம் என்பது சற்று கேள்விக்குறிதான். கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கிறோமா? அதை நேசிக்கிறோமா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒரு பொருளை நேசிச்சா அந்த பொருளை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அந்த பொருளை புதுசாக வச்சுருப்போம். ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயோ இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐயோ இந்த ஜொல்லு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பென் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மொபைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதை ரொம்ப ஷைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற ஒரு காரியம், வேதத்தில் எவ்வளோ பிரியமாக இருக்கிறோம், வேத வசனத்தில் எவ்வளோ பிரியமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய பிள்ளைகளே, தியானமாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும்னா இந்த வசனத்தை தியானிக்கணும், படிக்கக்கூடாது. படித்தாதான் தியானிக்க முடியும். படிக்கிறதுலே சில சமீபத்தை பார்த்தா 35 முறை படித்திருக்கிறேன், 40 முறை படித்திருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அப்படி உண்மையிலே சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால் நான் 1 முறையோ 2 முறையோ தான் வேதத்தை முழுவதும் படித்திருக்கிறேன். ஆனால் அதிகமாய் தியானித்திருக்கிறேன். ஒரு வசனத்தை எடுத்து பல ஆங்கிளில் நான் தியானிப்பது வழக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அனுபவம் நம்ம இடத்துல இருக்கிறதா? நீங்கள் எத்தனை முறை வேணாலும் படித்துக் கொள்ளுங்கள், அதை தியானிக்கிறவர்களாய் மாறுங்கள். அப்பொழுதுதான் அது ஆசீர்வாதம் என்று வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அப்போ அது மேலே ஒரு பிரியம் இருந்தால் அப்பப்போ அதை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்பப்போ அது மேலே ஒரு வாஞ்சை இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த நேரம் போனாலும் ஐயோ வேதத்தை படிக்கணும், வேதம் எங்கே இருக்குது, வேத புஸ்தகம் எங்கே இருக்குது, இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுவார். காலையிலும் மாலையிலும் மத்தியான நேரத்திலையும் ஒரு நேரம் கூட நம்ம அதை மறந்து போக மாட்டோம். என்னுடைய பிள்ளைகளே, இன்னொன்று அதன்படி செயல்பட வேண்டும் என்று நடப்பது. இன்னைக்கு ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு பொய் சொல்லாத நம்ம வேதத்தில் படித்திருக்கிறோம். இன்னைக்கு எக்காரணத்தை கொண்டு நாம் பொய் சொல்லக்கூடாது, கோபப்படாத என்று படித்திருக்கிறோம். எக்காரணத்தை கொண்டு கோபப்படக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசாதன்னு கர்த்தர் பேசியிருக்கிறார். கெட்ட வார்த்தை பேசவே கூடாது. உன் நாவை அடக்குன்னு சொல்லியிருக்கிறார், நாவை அடக்கணும். இப்படி இந்த வேத வசனத்துக்கு உயிர் கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். வேத வசனத்தின்படி நடந்தால் நீங்கள் அதுக்கு உயிர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உயிர் கொடுத்து அதை நீங்கள் செயல்பட்டால் கர்த்தர் சந்தோஷப்படுவார், ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் மூலமாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்களை சொல்லித்தாங்கப்பா. இன்னும் ஆழமான வார்த்தைகளை எங்களுக்கு தெரிவிங்கப்பா. ஜனங்களுக்கு எளிமையாக எடுத்து சொல்ல, ஜனங்களுக்காக ஜெபிக்க கிருபை செய்யுங்க. உலகத்தில் வாழ்கிற அத்தனை ஜனங்களும் இந்த வேதத்தை படிக்கணும் ஐயா, தியானிக்கணும் ஐயா, அசபோடணும் ஐயா, தியானமாக இருக்கணும் ஐயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.